ஆதரவு இந்த திரைப்படத்துக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் ப்ளோர் அப்படின்னு இங்கே சவுத்தில் இருக்கிற காலாஸ்தியை சேர்ந்த இந்த கண்ணப்ப நாயனாரை பற்றி நம்ம அகில இந்தியாவுக்கு தெரியணும்னா இந்த கதை நிச்சயமாக போய் சேரணும். ரெண்டாவது பக்தி. நம்மளுக்கு 3 மணிக்கு மேலே வேற ஒரு இதுக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். இந்த பக்தியை பற்றி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேருக்கு பக்தி இருக்குன்றது இன்னைக்கு. அந்த பக்தியை எல்லாரும் ஜோசியத்தை போனாலும் தெரியும். போன உங்களுக்கு அம்மா டைம் இப்போ சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நீங்கள் அது மாதிரி போய் பார்ப்போம். போய் கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னால் அடிக்கடி ஒரு தினமும் போய் கோயில் போகிறதோ தினமும் சாமி கும்பிட்றதோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு துன்பமான நிலையோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ பிரச்சனையாக இருக்கும், நிச்சயமாக கோயில் போவோம். ஒரு ஜோசியர் போய் பார்த்து என்னங்க என்ன சொல்லுது கட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க. அதெல்லாம் போய் ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை மேலும் மேலும் சொல்லி அதுவும் சிவபக்தி அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்தியை பற்றி ரொம்ப அழகாக இருக்கு ஜென்ரேஷனுக்கு. இறைவன் ஆம்னிபோட்டன்ட், ஆம்னிபிரசன்ஸ், மே இட் பி ஜீசஸ், மே இட் பி அல்லாஹ், ஆர் மே இட் பி சிவா, மே இட் பி முருகன் அப்படி இருக்கும்போது கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை நம் வழக்கப்படி அதை கடவுளை நம்ம துதித்து வணங்கி நம்ம செயல்பட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லுகின்ற கடமையாக இருக்கு. பல பேர் பார்த்தீங்கன்னா இப்போ காலத்தின் ஓட்டத்தில் பொருளாதார அடிப்பில் உயரும் போது நான் சொன்னேன் இப்போ ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கூட காந்தி யாருன்னு கேட்டாலும் கேட்டுருவாங்க. ஏன்னா நவ் தேர் ஸோ பிஸி மேக்கிங் மணி, எக்கனாமிக் க்ரோத், தேர் க்ரோத் இன் லைஃப். அவங்கள சொல்லி குற்றம் இல்லை. எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கிட்டா என்ன அவசியம், எதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருந்து இந்த மாதிரி கலை உலகத்தில் இருக்கும்போது கலை மூலமாக ஒரு சினிமா மூலமாக இப்போ உதாரண சக்தி சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வன் எல்லாரும் பார்க்கணும். இதை பிரம்மாண்டமாக திரையில் சொல்லும் போது அந்த கதையை போய் பார்க்கின்ற ஆர்வத்தை தூண்டும் போது அதை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வார். இந்த மாதிரி கண்ணப்ப நாயனாரை பற்றி இந்த திரைப்படத்தை பார்த்து ஓஹோ இப்படி ஒரு பக்திமான் இருந்திருக்காரா சிவபக்தவன் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு இந்த படம் இருக்கும். ஆனால் பக்தி என்பது அவர்கள் மனதிலே தோன்றுகின்றது தான். அந்த பக்தி பரவசோடு இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு படமாக இது அமையும் சொல்லி இந்த படத்தை அவங்களுடைய ஆதரவோடு மக்கள் ஆதரவோடு இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் ஆடியன்ஸ் எந்த படத்தை பார்த்தாலும் உங்களோட வியூ உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் தேட்டரோடய உட்காந்துக்கிட்டு மொபைலில் மச்சா உள்ள வந்துடாதரா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி சொல்கிறனால என்ன ஆகிடுதுன்னா உங்கள் வியூ மே பி டிஃப்ரெண்ட். இங்கே இருக்க சில ஆடியன்ஸ் பிரபாஸ் இருக்கான்னு படம் பார்க்க வந்திருக்கலாம், சில பேர் மோகன் பாபு இருக்கான்னு படம் பார்க்க வந்திருக்கலாம். ஸோ உங்கள் வியூவில் இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றதை அவங்கவுங்க போய் திரையரங்குக்கு போய் ரிலீஸ் ஆகிற எந்த படமாக இருந்தாலும் அவங்க வியூவுக்கு விட்டுட்டிங்கன்னா இந்த திரையுலகம் சிறப்பாக இருக்குன்னு கூறி வரைந்து அந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி இந்த கண்ணப்பா திரைப்படம் சிறப்பாக வருவதற்கு அந்த தயாரிப்பாளர் மோகன் பாபு, விஷ்ணு, இதற்கு உழைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். அந்த எடிட்டர் ஆந்திரி பற்றி சொல்லி ஆகணும். வெரி டெடிக்கேட்டட் ஒர்க்கர், 24/7 இந்த படத்துக்கு எவ்வளோ உழைச்சிருப்பான்னு எனக்கு தெரிஞ்சாலும் அது பெரிய படம். அதை டு பிரிங் இட் டு ஒரு சிம்பிள். அவரே சொன்னார் லென்த்து மாதிரி தெரியும் ஆனால் இருக்காதுன்னு அவரே சொல்கிறாரு. 6 படத்தை எடிட் பண்ணியிருக்காங்க. நான் எங்கே இருக்கேன்னு தெரியல. அது இல்லாட்டி எடிட்டர் ஆந்திரி வீட்டுக்கு நான் நிச்சயமாக சேர்ந்து அவருடன் காஃபி சாப்பிட்டு வரேன். அதனால் நல்ல ஒரு படத்தை இந்த முயற்சி கடுமையான முயற்சி, அந்த முயற்சிக்கு படம் எடுத்திருக்கோம்னு சொல்லலாம். அந்த முயற்சி வெற்றி பெற உங்களுடைய வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஸோ படத்தை பற்றி ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். படத்தை பற்றி மட்டும். அதாவது இது ஒன்றே ஒன்று தான். நான் ரெப்ரஸன்டேட்டிவ் தான், நான் ஏஜென்ட். இந்த படத்தில் நடித்ததற்கு பற்றி கேட்டால் நான் நடிச்சிருக்கேன், என் கேரக்டர்லாம் சொல்லிட்டேன். வேறு எதுவும் கேள்வி கேட்குன்னா இந்த படத்துக்கு ஒத்த கருத்துடன் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா எனக்கு தெரிந்த உண்மைகளை அழகாக சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் வேறு 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. 2-3 நாளுக்கு அப்புறம் அவனை மீண்டும் சந்திக்கும் போது விழாவரியாக நீங்கள் தொடுக்கின்ற கணைகளுக்கு நான் ஏற்றுக்கொண்டு பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் சொல்லி விடைபெறுகின்றேன். எதுவும் கேட்குன்னா கேட்குறேன். இல்லை முருகன் மாநாடு போல. ஏன்னா நான் ஹைதராபாத் போயிட்டு வந்தேன். முருகன் நூல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் கருத்தில் எல்லாமே இறைவனை வச்சுட்ருக்கேன். இறைவனை வணங்குகின்ற நான். அதனால் அங்கே நான் போகிறதுக்கு பாஸ் விவிஐபி பாஸ் வர சொல்லி என்னால் போக முடியல. வர 7வது ஒரு பதிவு செய்து அனுப்பியிருந்தேன். பார்த்து